உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேங்க்யூல்லா. அவரை தொழுது கொள்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா, glory to God. அவரை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆனால் இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுடைய முகத்தை பார்த்தா பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் போல தெரியலை. இப்போது நாம் என்ன புரிந்து கொள்கிறேன்னா, இன்னும் உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடலை, முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளலை. ஏதோ பெயருக்காக மதத்தின் அடிப்படையிலே பக்தியின் அடிப்படையிலே உள்ளே வந்து விட்டீர்கள் என்பதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், இடுப்பு வலி தீர்ந்தா போதும், கழுத்து வலி தீர்ந்தா போதும், அந்த கடன் பிரச்சனை தீர்ந்தா போதும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் போதும், கல்யாணம் ஆனால் குழந்தை பிறந்தா போதும், இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பாக்கியவதியாக பாக்கியவானாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், அவர் என்னை இரத்தத்தால் கழுவினார். ஞானிகளுக்கு விளங்காததை, மேதைகளுக்கு விளங்காததை இந்த பேதைகளுக்கு விளங்க செய்தார். இன்றைக்கு உலகத்திலே ஞானிகள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, மேதைகளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. உலக படிப்பிலே பல PhD படித்தவர்கள் எல்லாம் கல்லுக்கு முன்னே தோப்பங்கரனை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு IAS IPS என்று சொல்லப்படுகிற அந்த கேட்டகரியில் இருக்கிற இந்த சமுதாயத்தில் மதிக்கப்படுகிற பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் தெய்வம் அல்லாததை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேதைகளாக, எளியவர்களாக, ஏழைகளாக, பின்னாக அல்லது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் தேங்க்யூ நம்மேல் கிருபை வைத்து இரக்கம் பாராட்டி அல்லேலூயா உங்கள் கண்களை திறந்திருக்கிறார். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. அல்லேலூயா. வாயை விரிவாய் தர அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் வார்த்தைக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பிட்டீங்கன்னா, வார்த்தை என்னென்ன சொல்லுதோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதோ, என்னென்ன பாதுகாப்பை வைத்திருக்கிறதோ, என்னென்ன பராமரிப்பை வைத்திருக்கிறதோ அதெல்லாம் உங்களை தொடரும் என்பது பாடலிலே பார்த்தோம். 23ஆம் சங்கீதம் கடைசி வசனத்திலே அது இருக்கிறது. அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடராமல் இருக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா நன்மையும் கிருபையும் உங்கள் வாசல் கதவை தட்டாமல் இருக்காது. நீங்கள் தேங்க்யூல்லார் அவபக்தியாய் அல்லது அவபாக்கியவான்களாக இருக்க முடியாது, அல்லது அவபாக்கியவதிகளாக இருக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே வாழ்கிறவன் அவன் வீட்டுக்குள்ளே கம்பீர சத்தம் உண்டாகும். சங்கீதம் 118:15 எழுதப்பட்டு இருக்கிறது. நீதிமான் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். நமக்குள்ள அந்த கம்பீரம் ஏன் வரலன்னா, அந்த ரட்சிப்பின் உண்மையை நம்ம இன்னும் அறிந்து கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேன்மை இன்னும் புரிந்து கொள்ளலை. இயேசுவின் தியாக பலிகளை இன்னும் நம்ம உணரலை. இன்னும் உலகத்தானை போல, உலகத்திலே வாழ்கிறவரை போலவே நம்ம வாழ்கிறபடினால நமக்குள்ளே ஒரு கம்பீர சத்தம், நமக்குள்ளே ஒரு ஆர்ப்பரிக்கிற சத்தம், நமக்குள்ளே ஒரு துதியின் சத்தம், நமக்குள்ளே ஒரு ஸ்தோத்திரத்தின் சத்தம், நமக்குள்ளே ஒரு ஆடலின் பாடலின் சத்தம் வெளியே வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே வராத வர சாத்தானுக்கு உங்களால் சந்தோஷம். வெளியே வந்துடுச்சுன்னா தேவனுக்கு உங்களால் சந்தோஷம். நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்த போறீங்க? அல்லேலூயா. வாயே திறக்கலையே, செத்தன் வீட்டில் வந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்களே வாலிப பிள்ளைங்க. செத்தன் வீட்டில் சொல்லு, செத்தன் வீட்டில் கூட அப்படியே தலையை குடிச்சு போட்டு உட்காந்துக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், தேங்க்யூல்லா. தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம், இது செத்தவர்கள் இருக்கிற கூடாரம் அல்ல. அல்லேலூயா. அதனால சொல்கிறேனே, தேவனுடைய ரட்சிப்பை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளலை.
அதை பெற்றுக்கொள்ளலை. அதனால தான் தலை குனிஞ்சு போட்டு உட்காந்துருக்குறான். சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஏதோ இழந்த வீட்டில் இருக்கிற மாதிரியா வந்து உட்காந்துருக்குறான். ஒரு முகத்தில் ஒரு பிரகாசமே இல்லை. காரணம் என்னன்னா, பிசாசு அவங்கள பிடிச்சி வச்சிருக்கிறான். இருளின் ஆதிக்கம் பிள்ளைகளை பிடிச்சி வச்சிருக்கு. அல்லேலூயா. நீ கம்பீர சத்தம்லாம் போடக்கூடாது. போறியா, சர்ச்சில் உட்காரியா, காணிக்க போட்டியா, வா. அவர் சொல்லுவார், 1000 சொல்லுவார். ஆமாம், அவருக்கு என்ன வேலை இருக்குது, நீ கிளம்பி வாடா அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான், போகும்போதே க்ளூ கொடுத்துடுவான். போறியா, அமைதியாக உட்காரியா, கேட்டியா, வந்துட்டியார். காணிக்க போட்டியா, வந்துட்டியார். வேறு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், ஆர்ப்பரிக்கிறேன், இதெல்லாம் வேணாம், இந்த தப்பெல்லாம் செஞ்சிடாது அப்படின்னு என்ன பண்ணுவான், ஏற்கனவே சொல்லி அனுப்புவான். அல்லேலூயா. நீ போகலன்னா அவர் ஃபோன் பண்ணுவார், அதுக்காக போ. சிலர் அது போல இருக்கிறாங்க. நீ போகலன்னா அவர் அட்டெண்டன்ஸ் பார்ப்பார். நாளைக்கு நீயாவது பாஸ்டமாவது என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி, ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல, இந்த லொல்லு தாங்காது, சீக்கிரம் போய்டும். சில அதற்காகவே பாஸ்டர் கேட்பாரே சில வந்திருக்கிற முகங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் ஆண்டவரை ஆராதிக்கன்னு வந்திருக்கிறீங்க. ஏன்னா ஜீவனை தந்த ஜீவாதிபதி இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த வாரத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான நபர்களுக்கு ஆபத்து, எத்தனையோ பேர் கைக்கு முறிந்திருக்கிறது, கால் உடைந்திருக்கிறது, கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது, விபத்தில் தலை உடைந்திருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த வாரத்தில் செத்து போயிருக்கிறார். மரண ஓலங்கள் எத்தனை வீடுகளில், எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக், எத்தனை பேருக்கு கொள்ளை நோய்கள், எல்லாரையும் தீர்த்து கட்டி கொண்டு இருக்கிற இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை பராமரித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குறைவு, 3 வேளை சாப்பாடு நமக்கு போடுறாரு, உடுக்கிற உடைய கொடுக்குறாரு, ஒரு வீட்டில் தங்க வைக்கிறார். அது சொந்த வீடோ வாடகை வீடோ எந்த வீட்லேயும் நமக்கு தங்க வைக்கிறார். அல்லேலூயா. தேவன் அவருடைய பிள்ளைகளை ஏமாற்றலை, நீங்கள் அவரை ஏமாற்றாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே சரி கடமைக்காக கொடுப்பாங்க இல்லையா. சாப்பாடா சாப்பிட்டுக்கோ, துணிமணியா போட்டுக்கோ, இருக்கிற வீட்டில் என்ன பண்ணு இருந்துக்கோ, இது என் கடமை, பெத்த கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை நான் பெத்த கடமை மாத்திரம் இல்லை, என் தகப்பனுக்கு எனக்கு ஒரு பிள்ளையின் கடமை இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்கள் தலை உயர்த்தப்படும். அவர் கடமையை அவர் செய்வார். உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், என் கடமையை கர்த்தருடைய கிருபையால் நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளுக்கு செய்கிறோம். அதிகமாகவே செய்கிறோம். லட்சக்கணக்காக ஃபீஸ் கட்டுறோம். அவங்க கேட்குற ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். அதுவும் கேட்குற ட்ரெஸ்னால் அது நாகரிகமான ட்ரெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்கிறோம். அவங்க விரும்பினது ஆகாரத்தை கொடுக்குறோம். அவங்களுக்கு என்னென்ன, ஏன்னா பெத்த கடமையை நாங்கள் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை சொல்லுங்கள், என்ன கடமை? பிள்ளை என்கிற கடமை அப்பாவின் மானத்தை காக்கணும், அப்பாவின் பெயரை காக்கணும், அப்பாவின் மதிப்பு மரியாதையை பாதுகாக்கணும். 4 பேர் தூஷிக்கும்படியா உண்மையான பிள்ளைகள் விடவே மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஊதாரி விட்டுரும். ஆனால் உண்மையான பிள்ளை, ஏன் அப்பா என் மூலியமாக என்ன பண்ணக்கூடாது, பெயர் கெட்டு போகக்கூடாது. ஏன் என்னாலே எங்கள் அப்பாவுக்கு ஒரு கண்ணீர் வரக்கூடாது, என்னாலே வேறு ஒருவன் கை நீட்டி பேசிவிடக்கூடாது என்ற கடமை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடமையில் தான் சில நேரங்கள் ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கிற உங்கள் மேலே சில கடினமாக நாங்கள் நடத்த வேண்டியது இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. என்னால் ஏசு அப்பாவுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது. என்னால் எனக்காய் ரத்தம் சிந்தி ஜீவனை தந்த அந்த ஜீவாதிபதியை நான் ஏமாற்றி விடக்கூடாது. என்னால் எனக்காய் தியாக பலி பரலோகத்தை விட்டு இறங்கி அடிமை ரூபம் எடுத்து எனக்காய் வந்த என் அன்பு தெய்வத்தை நான் நம்பிக்கையை உடைத்து விடக்கூடாது. என் அப்பா என் மேலே என்ன ஆசையாக இருந்தாரோ அந்த ஆசையை நான் நிறைவேற்றுவேன். அதுதான் பிள்ளையின் கடமை. அல்லேலூயா. ஏதோ வெந்ததை தின்னுட்டு விதி சாகிறதுக்கு இல்லை பிள்ளைங்க. அது வேணா உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது மாம்சத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருக்கலாம். இயேசுவின் ரத்தத்தின் பிள்ளைகளாக பிறந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு துடிப்பு இருக்கணும். ஏன்னா இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அப்படி வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. நீங்கள் வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு துள்ளல் உண்டாகணும்.
அப்படி உண்டாச்சுன்னா நீங்கள் ஆவியில் உயிரோடு இருக்கிறீங்க, அல்லது மாம்சத்தில் உயிரோடு இருக்கிறீங்க, ஆவியில் செத்து போயிருக்கிறீங்க, இல்லை ஆவியில் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, 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 க்ளோரி டு காட். குழந்தை பிறந்த போது அந்த குழந்தையை நம்ம தாளாட்டுறோம். மடியிலே வைத்து தாயானவள் பால் ஊட்டுகிறார். அந்த பிள்ளை நன்மை தீமை தெரிகிற வரை அந்த பிள்ளையை நாம் பராமரிக்கிறோம். ஆனால் ஒரு இளைஞனாக அல்லது ஒரு வாலிபனாய் வந்த பிறகு நமக்கு அப்படியே ட்விஸ்ட் ஆகுது, அப்படியே மாறுது. என்ன மாறுதுன்னா, பொறுப்பு உண்டாகுது. பிள்ளையாக இருக்கிற வரை, அவன் இளைஞனாக இருக்கிற வரை தகப்பனும் தாய்க்கு பொறுப்பு இருக்குது. எப்படியாவது என் பிள்ளையை வளர்க்கணும், உருவாக்கணும், உதவி செய்யணும், உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், இருக்க இடத்தை கொடுக்கணும், 4 பேர் போல சமுதாயத்தில் மதிக்கத்தக்க பிள்ளையாக வளரணும், இந்த பொறுப்பு. ஆனால் அவர்கள் இளைஞனாய் வந்து வாலிபனாய் வந்த பிறகு என்ன பொறுப்பு தெரியுமா? என் தாயும் தகப்பனை நான் சுமக்கணும், சம்பாதிக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதே போல தான் நான் கிறிஸ்தவத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சொல்கிறேன். உங்களை தாளாட்டுவது, உங்களை சீராட்டுவது, பயப்படாதே, மடியில் வந்து படுத்துக்கோ, மாரில் வந்து சாஞ்சுக்கோ, இதெல்லாம் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது வேணால் நாங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல ஆண்டுகளாய் இங்கே கடந்து வந்து இருக்கும்போது உங்களை போயிட்டு நாங்கள் தாளாட்டு சீராட்டுன்னா அது அங்கே ஒரு தவறான ஒரு புரிதல் உண்டாகுது பாருங்களேன். அல்லேலூயா. இன்னும் நான் உங்களை பயப்படாதே, ஆண்டவர் உன்னை சேர்த்து கொள்வார், கண்ணீரை துடைப்பார், காலை கழுவுவார், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் யுத்தம். அல்லேலூயா, யுத்தம். வாலிபர்கள் பலவானின் அம்பரா துணியில் இருக்கிற அம்புகளை போல் இருப்பார்கள். யுத்தம். என்ன யுத்தம்? என் அப்பனுக்கு விரோதி எனக்கு விரோதி, என் அப்பனுக்கு பிடிக்காதவன் எனக்கு பிடிக்காதவன், என் அப்பனுக்கு விரும்பாதவன் எனக்கு விரும்பாதவன், அவன் எனக்கு எதிரி. என் ஏசப்பாவுக்கு விரோதி பிசாசு, அவனுக்கு எனக்கு நான் விரோதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ளே பிறந்த பிறகு நமக்குள்ளே அவருடைய ஆவியை தந்தருள் இருக்கிறார். அந்த ஆவி குமாரனுடைய ஆவி. கலாத்தியர் 4:6 எழுதப்பட்டு இருக்கிறது. தேவன் அப்படி நம்முடைய உள்ளத்தில் குமாரனுடைய ஆவியை இருதயத்தில் ஊற்றினார். அல்லேலூயா. அப்போ எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ளே ஓடுகிற அந்த உலாவுகிற ஆவி கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி. அல்லேலூயா. நீ மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கணுமே தவிர, நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிற கருவியாக இருக்கணுமே தவிர, இன்னும் போயிட்டு நாங்கள் ஆறுதல் படுத்திட்டு இருக்க முடியாது. அந்த ஸ்டேஜை கடந்துட்டீங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த ஸ்டேஜை நீங்கள் கடந்துட்டீங்க. இப்போ கர்த்தருக்காய் வாழணும், கர்த்தருக்காய் நிற்கணும், இயேசுவுக்கு பிரியமாக ஜீவிக்கணும், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கணும். அவருக்கு பயந்து ஜீவிக்கும்படியாக என்னென்ன வார்த்தைகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நேற்று பிறந்திருக்கிறாங்க, 1 வருஷம்தான் அவங்க ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க, 2 வருஷம்தான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு 3 வருஷம்தான் ஏற்றுக்கொண்டு, ஓகே. அல்லேலூயா, அல்லேலூயா. மூப்பர்களையும் ஏரியா பொறுப்பாளர்களையும் நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்போ தான் அவங்க மற்றவர்களுக்கு பயப்படாதேன்னு சொல்ல முடியும்? எப்போ அவங்க மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ மற்றவர்களுக்கு இவங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார், தன் வெளியேற பெற்ற ஆவியை நமக்கு ஊற்றினதுக்கு காரணம் நீ இந்த இயேசுவை போல இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்கு தான். அல்லேலூயா. ஆனால் தான் குமாரனுடைய ஆவி, பிதாவாகிய தேவன் நம்மை புத்திர சுவிகாரமாக எடுத்துக்கொண்டார். ஏதோ வரும் போகிறோம் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா. ஆனால் தான் ஆண்டவர் 2 கேட்டகரியாக சபையில் பிரிச்சிடுறார். ஒன்று கோதுமை மணி, மற்றொன்று பதர்.
ஒன்று பங்காளர், இன்னொன்று பார்வையாளர். இந்த பங்காளர் மேலே தேவனுடைய கவனம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பார்வையாளர்களுக்கு உணவு, உடை, இருக்கிற இடம், பெத்தாச்சு பெத்தானு அதனால் கொடுத்தானு. ஆனால் இந்த பங்காளர்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருப்பார். தேவனுக்கேற்ற பயத்தை அவனுக்குள் உருவாக்கும்படி தன்னுடைய வார்த்தைகளை அவனுக்கு நேராக அனுப்பி கொண்டே இருப்பார். அவன்தான் தரிசனம் பெற்றவன். இந்த சபை ஒரு தரிசனம் பெற்ற சபை. உங்கள் ஊழியக்காரன் உங்கள் நன்மை தீமையை நடத்துகிற ஊழியக்காரன் அல்ல. வருத்தப்படாதீங்க, சொல்கிறேன், நான் ஒரு தரிசன ஊழியக்காரன். உங்கள் நல்லது கெட்டது கலந்து கொள்கிறவர் சாதாரண ஊழியக்காரர். உங்கள் வீட்டு கூட்டம், திருமணம், சாவு, வேறு யார், மஞ்சள், நீராட்டு, வேறு என்னது, தாலாட்டு, இதெல்லாம் கலந்துக்கிறவர் தான் பாஸ்டர். ஆனால் உங்கள் பாஸ்டர் தப்பாக நினைக்க வேணாம், தரிசனம் பெற்ற பாஸ்டர். அதனால தான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, என் வாயில் போடுற வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீ வீடு 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 மேல் வீடு கட்டுவாய் அப்படின்னு வரவே வராது. அப்படி சித்தத்தை செய், அப்படி திட்டத்திற்காய் உன்னை ஒப்புக்கொடு, அப்படி வார்த்தைக்கு நேராய் திரும்பு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், முதலாவது தேவ ராஜ்யத்தை ஒருவன் தேடிவிட்டால், அப்படி நீதியை தேடிவிட்டால், இவைகள் எல்லாம் அவனுக்கு கூட கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால் அசையக்கூடிய ராஜ்யத்தை குறித்து நான் பேச விரும்பலை. தரிசனம் பெற்றவன் அசையாத ராஜ்யத்தை தான் பேசுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதற்குன்னு அந்த காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் என்னுடைய பிரத்யேகம் என்னன்னா தரிசனம். என் ஜனங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். என் ஜனங்கள் பல ஆயிரம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அவர்களுக்குள்ளிருந்து ஜீவ நதி வெளியே புறப்பட்டு போகணும். போகிற இடமெல்லாம் ஜனங்கள் ஆரோக்கியமாகணும். நான் ஆரம்பத்தில் இந்த சபைக்கு வரும்போது ஒரு சகோதரி தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது பெதஸ்தாவாய் மாறும். வருகிற ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருக்கும், அவர்கள் சுகம் பெற்று திரும்பி போவார்கள். இது ஒரு பெதஸ்தா குழாவாய் மாறும் என்று சொல்லி இந்த தரிசனத்தை குறித்து சொன்னாங்க. இந்த ஊழியம் பிறக்கிறதுக்கு முன்னே, இந்த ஊழியம் 95ஆம் ஆண்டு பிறந்தது. ஆனால் இந்த ஊழியத்தை குறித்து 93ஆம் ஆண்டே ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் காட்டியிருக்கிறார். ஆனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது தரிசனத்தின் ஊழியம். அல்லேலூயா, இது தரிசனத்தின் ஊழியம். அல்லேலூயா. ஆமாம், அதனால் இந்த தரிசனத்தின் ஊழியத்தை பெற்றிருக்கிற நம்ம ஆண்டவரும் கவனமாக இருப்பார். அதுதான் மணி, கோதுமை மணி. இந்த தரிசனத்தின் ஊழியம் எப்போ வழிந்தோடுன்னா, இந்த தரிசனம் பெற்றவன் சுயம் சாக வேண்டும். சுயம் செத்தால் ஒழிய நமக்குள் இருக்கிற தரிசனத்தின் பிள்ளையாயிருக்கிற இயேசு வெளிப்பட மாட்டார். அந்த சுயம் சாகடிப்பதற்காக தான் அல்லேலூயா முதலாவது நம்மை அடைப்பார், பிறகு புடைப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தரிசனம் பெற்றவர்களாக இருந்தா நீ தூங்கு மூஞ்சி இருந்தா இருக்காது, நீ பதறா இருந்தா வேஸ்ட்டு, வேலைக்கு ஆகாது. நீ தரிசனம் பெற்றவனா இருந்தால், நீ தரிசனம் பெற்றவளா இருந்தால், தேவ வார்த்தை உண்மையில் இருந்தால், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தால், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு முதலாவது உன்னை அடைப்பார், பிறகு புடைப்பார். அல்லேலூயா.